வணக்கம். பணத்தை எப்படி ஸ்மார்ட்டா பெருக்கிறதுங்கிற இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். உங்க முதல் மாச சம்பளத்த கையில வாங்குன அந்த உற்சாகமான தருணத்த கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். செம ஃபீல் இல்ல? ஆனா அந்த பணத்த வச்சு நம்ம ஃபியூச்சரை எப்படி வளமாக்குறதுன்னு யோசிக்க வேண்டிய சரியான நேரமும் அதுதான். இன்னைக்கு ஒரு யங் ப்ரொஃபஷனலா உங்கள நீங்களே வருத்திக்காம எப்படி ஒரு உறுதியான செல்வத்த உருவாக்குறதுன்னு தான் நாம பார்க்க போறோம். குறிப்பா பாசிவ் இன்கம், அதாவது நம்ம உழைக்காதப்பவும் நமக்கு வருமானம் தர்ற அந்த ஏணில எப்படி படிப்படியா ரொம்ப பாதுகாப்பா ஏறுறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போலாம். உலகத்தோட முன்னணி முதலீட்டாளரான வாரன் பஃபெட் சொன்ன ரொம்ப ஃபேமஸான ஆனா கொஞ்சம் சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி ஒரு கியோட் இருக்கு. நீங்க தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்க ஒரு வழிய கண்டுபிடிக்கலனா நீங்க சாகுற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். எவ்ளோ பெரிய ரியாலிட்டி செக் பாத்தீங்களா இது? மாசம் வர சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை இது நமக்கு உணர்த்துது. எப்பவும் நம்ம உடம்பும் மனசும் ஒரே மாதிரி சுறுசுறுப்பா இருக்குமா என்ன? வயசு ஆக ஆக நம்ம எனர்ஜி கண்டிப்பா குறையும். அதனாலதான் நாம சம்பாதிச்ச பணம் நமக்காக தொடர்ந்து உழைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்பிளா சொல்லணும்னா வருமானத்தை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாங்க. ஒன்னு ஆக்டிவ் இன்கம், அதாவது நீங்க உங்க நேரத்தையும் எனர்ஜியும் கொடுத்து டெய்லி வேலை செஞ்சு வாங்குற சம்பளம். இன்னொன்னு பாசிவ் இன்கம். இங்க உங்க பணத்தை உங்களோட ஒரு எம்ப்ளாயியா, அதாவது ஒரு வேலையாளா நினைச்சுக்கோங்க. அந்த பணம் எந்தவித சோர்வும் இல்லாம பகல் ரவுன்னு பார்க்காம உங்களுக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த அன்றாட வேலைப்பளுல இருந்து நாம எஸ்கேப் ஆகணும்னா இந்த ரெண்டாவது வகையான பாசிவ் இன்கம் நமக்கு கண்டிப்பா வேணும். சரி, ஸ்டெப் 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப சேஃபான ஆனா கொஞ்சம் சிக்கலான ஆஸ்திவாரம். நம்மள பல பேர் முதலீட்டு ஆரம்பிக்கிற அந்த பாதுகாப்பான இடம், வங்கியோட ஃபிக்ஸட் டெபாசிட் மற்றும் பென்ஷன் திட்டங்கள். இந்த 6% அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க. இதுதான் இப்போதைய சில்லற பணவீக்க விகிதம், அதாவது விலைவாசி உயர்வு. இது நான் அமைதியான செல்வ அழிப்பான்னு தான் சொல்வேன். ஏன்னா நாம சிறுக சிறுக சேமிக்கிற பணத்தோட மதிப்ப சத்தமே இல்லாம அரிச்சு தின்ற கரையான்தான் இந்த 6% பணவீக்கம். இந்த நம்பர் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரியும். இங்குதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பேங்க் எஃப்டி உங்களுக்கு வருஷத்துக்கு சுமார் 5% வட்டி தருது. பென்ஷன் திட்டங்கள் ஒரு 5.5% வரைக்கும் வருமானம் தருது. ஆனா பணவீக்கமோ 6% உட்கார்ந்துட்டு இருக்கு. இதை விட பெரிய ஷாக் என்ன தெரியுமா? இந்த எஃப்டி வட்டிக்கு நாம வரி வேற கட்டணும். நீங்க ஒரு 20% அல்லது 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருந்தீங்கன்னா வரி கட்டுனது போக உங்க கைக்கு வர உண்மையான லாபம் வெறும் 4 அல்லது 5% தான். ஆக எந்த ரிஸ்க்கும் இல்லைன்னு நாம நினைக்கிற இந்த ஆப்ஷன்கள் பணவீக்கத்தோட ஒப்பிடும்போது நிஜத்துல நம்ம பணத்தோட மதிப்பை குறைச்சு நமக்கு நஷ்டத்தை தான் கொடுக்குது. அதனால அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஸ்டெப் 2, நடுத்தர ரிஸ்க் கொண்ட ஒரு ஸ்மார்ட் முதலீடு. குறிப்பா இளம் வயசுல வேலைக்கு சேர்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். அதுதான் மியூச்சுவல் ஃபண்டுகள். இதுல ரிஸ்கை எப்படி படிப்படியா எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல எனக்கு ரிஸ்கே வேண்டாம்பா அன்னு நினைச்சிங்கன்னா எஃப்டிக்கு ஒரு பெஸ்ட் மாற்று இந்த டெப்ட் ஃபண்டுகள். சரி, கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு, ரிஸ்க்கும் லாபமும் பேலன்ஸ்டா இருக்கட்டும்னு நினைச்சா ஹைபிரிட் ஃபண்டுகளுக்கு மாறலாம். இதுவே எனக்கு நல்ல வளர்ச்சி வேணும், நான் நீண்ட கால முதலீடு செய்ய ரெடின்னு சொல்றவங்களுக்கு ஈக்விட்டி ஃபண்டுகள் இருக்கு. இப்படி உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரிஸ்கா ஏத்திக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முதலீட்டு உலகத்தோட ஒரு மேஜிக் வார்த்தை, எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு ஒரே அடியா பெரிய தொகையை முதலீடு செய்யறது கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? ஆனா மாசம் ஒரு சின்ன தொகைய, உங்களால முடிஞ்ச தொகைய தொடர்ந்து முதலீடு செய்யறதுக்கு இந்த எஸ்ஐபி ரொம்ப சுலபமான வழி. எந்த டென்ஷனும் இல்லாம உங்களோட முதல் சம்பளத்துல இருந்தே செல்வத்தை உருவாக்குறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான டூல் இருக்கவே முடியாது. வரி சேமிப்பு விஷயத்துல மியூச்சுவல் ஃபண்டுகள் எப்படி எஃப்டிகளை விட பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. டெப்ட் ஃபண்டுகள்ல 3 வருஷம் கழிச்சு பணத்தை எடுக்கும்போது பணவீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணனதுக்கு அப்புறம் வெறும் 20% வரி கட்டினா போதும். அதுவே ஈக்விட்டி ஃபண்டுனா சொல்லவே வேணாம். 1 வருஷம் கழிச்சு பணத்தை எடுக்கும்போது கிடைக்கிற லாபத்துல மொத 1 லட்சம் ரூபாய்க்கு வரியே கிடையாதுங்க. அதுக்கு மேல வர்ற லாபத்துக்கு வெறும் 10% வரி மட்டும்தான். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வரியா கட்டாம உங்க பாக்கெட்லயே வச்சுக்க இது எவ்வளவு பெரிய ஹெல்ப் பாத்தீங்களா? அடுத்ததா ஸ்டெப் 3, நேரடி வளர்ச்சி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் கம்ஃபர்டபிள் ஆனதும் நாம நேரடியா பங்குச் சந்தையில களமிறங்குறதுக்கான படி இது. அடிப்படையில ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிகளோட ஷேர்ஸை நாம நேரடியா வாங்குறதுல ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. நமக்கு 2 வழிகள்ல இதிலிருந்து வருமானம் வரும். ஒன்னு டிவிடெண்ட், கம்பெனியோட லாபத்திலிருந்து ஒரு பங்கை நமக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த ஷேரை நாம வச்சிருக்கிறதுக்கே நமக்கு கிடைக்கிற பாசிவ் இன்கம் இது. ரெண்டாவது கேபிட்டல் அப்ரிசியேஷன்,
அதாவது நீண்ட காலத்துல அந்த பங்கோட விலையே ஏறி நமக்கு கிடைக்கிற லாபம். இந்த வருமானம் பாத்தீங்கன்னா பணவீக்கத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, நல்ல கவனிங்க. கம்பெனிகள் கொடுக்கிற டிவிடெண்டுக்கு நாம நம்மளோட டாக்ஸ் லேபுக்கு ஏத்த மாதிரி முழுசா வரி கட்டியாகணும். அதனால இப்போ நிறைய கம்பெனிகள் பை பேக் அப்படிங்கிற முறைய கொண்டு வராங்க. அதாவது முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து கம்பெனியே அதிக விலை கொடுத்து பங்குகளை திரும்ப வாங்கிக்கிறது. டாக்ஸ் கட்டக்கூடிய டிவிடெண்ட வாங்குறதை விட இந்த பைபேக் ஆப்ஷனை யூஸ் பண்றது ரொம்பவே லாபகரமான ஒரு விஷயம்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஃபைனலா ஏணியோட உச்சிக்கு வந்துட்டோம். ஸ்டெப் 4, உழைப்பும் சொத்தும். இது கொஞ்சம் பெரிய லெவல் ஆட்டம், ஏன்னா இதுக்கு உங்க நேரமோ இல்ல பணமோ அதிகமா தேவைப்படும். முதல்ல டிஜிட்டல் ராயல்டி. உங்ககிட்ட ஏதாவது திறமை இருக்கா? புக்ஸ் எழுதலாம், பிளாக் ஆரம்பிக்கலாம், கோடிங் தெரிஞ்சா ஒரு சூப்பர் ஆப் உருவாக்கலாம், இல்லனா ஒரு யூடியூப் சேனல் கூட தொடங்கலாம். இதுல இருக்கிற மேஜிக் என்னன்னா, உழைப்ப ஒரு தடவை போட்டா போதும், ஆனா உங்க புக் விக்க விக்க இல்ல மக்கள் உங்க வீடியோவை பார்க்க அடுத்த பல வருஷங்களுக்கு உங்களுக்கு ராயல்ட்டியா பணம் வந்துகிட்டே இருக்கும். செம்மையில? அடுத்தது வாடகை வருமானம். உங்க வீட்ல காலியா இருக்கிற ரூம், கமர்ஷியல் ஸ்பேஸ், ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிற வீடுகள், ஏன் சும்மா நிக்கிறவங்க காரை கூட வாடகைக்கு விடலாம். இது மாசா மாசம் ஒரு நிலையான வருமானத்தை தரும். ஆனா இதை ஏன் ஏணியோட கடைசி படியில வச்சிருக்கோம்னா, இதுக்கு ஆரம்பத்திலே பல லட்சங்கள் முதலீடு தேவைப்படும். ஒரு யங் ப்ரொஃபஷனல் கிட்ட எடுத்த உடனே இவ்ளோ பெரிய தொகை இருக்க வாய்ப்பில்லை இல்லையா? அதனாலதான் இது டாப்ல இருக்கு. இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக், தி அல்டிமேட் லூப்ப பார்க்கலாம். உங்க யூடியூப், புக்ஸ் மூலமா வர ராயல்டி பணத்தையோ இல்ல வாடகை வருமானத்தையும் என்ன செய்யணும்? அத அப்படியே எடுத்து மறுபடியும் கீழே இருக்கிற ஏணிப்படிகளான எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ்னு திருப்பி முதலீடு பண்ணணும். இப்படி உங்க பாசிவ் இன்கம் உருவாக்குற பணத்தை வச்சு திரும்பவும் பாசிவ் இன்கம் உருவாக்கும்போது உங்க செல்வம் பல மடங்கா பிரம்மாண்டமா வளர ஆரம்பிக்கும். பணவீக்கத்தை எப்படி வெல்றது, ரிஸ்கை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது, வரிய எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு ரொம்ப தெளிவாவே பார்த்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு ராத்திரி நீங்க நிம்மதியா தூங்கும்போது உங்க பணம் உங்களுக்காக முழிச்சுக்கிட்டு உழைக்குமா? ஒரு யங் ப்ரொஃபஷனலா உங்க முதலீட்டு பயணத்தை தொடங்க இதை விட ஒரு சரியான நேரம் இருக்கவே முடியாது. அந்த பாசிவ் இன்கம் ஏணியில உங்க முதல் படிய இன்னிக்கே இப்பவே எடுத்து வைங்க.